visittemples.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட் வலைதளம் வந்து கோவில்களை பற்றி எல்லா விவரங்களையும் சொல்லும். அந்த கோவிலுக்கு எப்படி சென்றடையலாங்கிறதுக்கு ஒரு கூகுள் வரைபடம் கொடுத்துருக்கோம். அது தவிர வானிலை அறிக்கை எங்கே போகிறதுக்கு ஏற்ற தருணத்தை வந்து காட்டும். அது தவிர ஒரு வீடியோ லிங்க்கும் இருக்குது. அந்த வீடியோ லிங்க் மூலமாக அந்த கோயிலை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி visittemples.com மூலமாக சென்னை கேகே நகரில் பொன்னம்பலம் சாலை ராமசாமி சாலை சந்திப்பில் அமைஞ்சிருக்கிற அருள்மிகு முத்துமாரியம்மன் கோயிலை பற்றி சொல்ல போகிறோம். பொன்னம்பலம் சாலையில் கிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்கிற இந்த கோயில் 1968 69வது வருஷம் ரொம்ப சின்ன அளவில் ஆரம்பிக்கப்பட்ட கோயில். இந்த கோவிலுக்கு ராஜகோபுரம் கிடையாது. ஆனால் பெயர் பலகைக்கு மேலே வந்து சிவன் பார்வதி, கணபதி, முத்துமாரியம்மன், முருகன், மகாவிஷ்ணு, ஆஞ்சநேயர் இவரோட விக்கிரகங்கள்லாம் வச்சுருக்கா. ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கோயிலோட மூலவரான முத்துமாரியம்மன் சக்தியோட ஒரு வடிவமாக கருதப்படுறார். இவரோட சன்னதி வந்து கிழக்கு நோக்கி இருக்குது. முத்துமாரியம்மன் சன்னதி பக்கத்திலேயே சுந்தரேஸ்வரருக்கு ஒரு சன்னதி இருக்குது. அவர் சிவலிங்க வடிவமாக காணப்படுறார். இந்த சுந்தரேஸ்வரர் சன்னதி பக்கத்திலே மீனாட்சி அம்மனுக்கு ஒரு சன்னதி இருக்குது. சுந்தரேஸ்வரர் சன்னதியோட கோஷ்டத்தை சுற்றி கணபதி, தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, துர்கை, சண்டிகேஸ்வரருக்கெல்லாம் விக்கிரகங்கள் இருக்குது. இவாளை தவிர இந்த கோவிலில் சிவசக்தி விநாயகர், ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள், கருடாழ்வார், பக்த ஆஞ்சநேயர், பிரத்யங்கராதேவி, வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியர், காலபைரவர் இவாளுக்கெல்லாம் வந்து தனி சன்னதி இருக்குது. நவகிரக சன்னதியும் இருக்குது. இந்த கோயிலில் ஒரு பழைய, அதாவது பட்டு போன ஒரு வேப்ப மரமும் ஒரு அரச மரமும் இருக்குது. அதற்கு இடையில் வந்து நாகதேவதைகளோட விக்கிரகமும் ஒரு அம்மன் விக்கிரகத்தையும் வச்சு வழிபடுறான். இந்த கோயிலோட கூரையெல்லாம் கூட ரொம்ப அழகாக அலங்கரித்து பல நிறங்களில் வர்ணம் தீட்டி பார்க்குறதுக்கே ரொம்ப கண்கவரும் விதமாக இருக்குது இந்த கோயில். இந்த கோயிலுக்கு பிரத்யேகமாக ஒரு மடப்பள்ளி இருக்குது. அதனால் வரும் பக்தர்கள் யாராக இருந்தாலும் அவளுக்கு இல்லைன்னு சொல்லாமல் பிரசாதம் வழங்கின்னு வரா. இந்த கோயிலை சுற்றி ஏராளமான பூக்கடை, பழக்கடை இருக்குது. அதனால் வந்து பூ, பழம், தேங்காய் இதெல்லாம் வாங்குறவன் தாராளமாக வாங்கலாம். எல்லாமே பக்கத்திலே கிடைக்கிறது. அரசு மேற்பார்வையில் இயங்குகிற இந்த கோயிலில் மீனாட்சி திருக்கல்யாணம், ஆனி திருமஞ்சனம், கந்தசஷ்டி, பங்குனி உத்திரம், அனுமர் ஜெயந்தி, சங்கடஹர சதுர்த்தி, ஆடி மாத திருவிழாக்கள்லாம் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுறது. இதுவரை இந்த காணொலியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visittemples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.